இந்த காக்கா, குருவி, பறவை இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ மேலே அங்கங்கே வேர்க்கடலை வந்து அப்படியே இருக்கும், அதெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மரத்தில் இருக்கிற மண்டை வெட்டி அதை வந்து மாட்டில் கட்டி அதை இழுத்துட்டு போயிட்டோம்னா அது வந்து மூடிடும். அப்போ தான் வந்து அந்த வேர்க்கடலை ஒரு சில வேர்க்கடலையாவது வந்து நம்ம சேமிக்க முடியும். அதனால வந்து அதை வந்து நம்ம அப்படியே மூடிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை வந்து நம்ம வேர்க்கடலாம் போட்டுட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல ஒரு சில டைம் வந்து மழை வராம இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம தண்ணி கிண்ணி பாய்ச்சணும் அப்படின்றதுக்காக வேணா பாத்தி ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து போர் இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் நல்லாவே வரும்ன்றதுனால சரி ஓகே பாத்தி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியுமே நாங்கள் ஓட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் கிடையாது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வழக்கம் போல ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். ஒருவேளை நீங்களும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேர்க்கடலை போட்டீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க வந்து விவசாயம் பண்ணல அப்படின்னா வேர்க்கடலை போடுறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.